श्यामानंद 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 देवा श्यामानंद 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 देवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद 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 देवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद 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 देवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद 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 सद्गुरुदेवा புண்ணியானிமான் பரம பகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே ஷியாமானந்த பஞ்சகம் இரண்டாம் பாகம் இதிலே தாமதி யதாசக்தியுடைய அருட்பெரும் கருணையும் நினைந்து தத்வாரா அனைவரும் குருபக்த ரத்னங்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். முதல் ஸ்லோக பர்யந்தம் முதல் பாகத்திலும் அதன் தொடர்ச்சி இங்கு கூறப்படுகின்றது. சத்குரு ஷியாமானந்த பகவான் கி ஜெய். கானம் கானம் கீது மே ஷாமதேவः ஞானம் கானம் கீது மே ஷாமதேவः ஞானமோனம் வேதமூலம் ச शास्त्रं ध्यानं मौनं वेदमूलं च शास्त्रं वारं वारं गीयमानं गुरोर्हि वरं वारं गीयमानं गुरोर्हि नान्यं जाने नैव जाने न जाने वारं गीयमानं गुरोर्हि नान्यं जाने नैव जाने जाने शीलं सौशील्यं सुज्ञानस्वरूपं शीलो सौशील्यं सुज्ञानस्वरूपं कालं देशं वर्तमानात् अतीतो कालो देशं वर्तमानात् अतीतो प्राप्य अप्राप्यं हि श्री श्यामदेवो प्राप्यम् अप्राप्यं हि श्री श्यामदेवो पूर्वपुण्यैरेव लभ्यं च नान्यते श्री श्यामदेवो
पूर्वपुण्यैरेव लभ्यं च नान्यत् पापवारमूलं जनानां सर्वपापवारमूलं जनानां सर्वदुःखभङ्गमूलं कुलानां सर्वदुःखभङ्गमूलं कुलानां सर्वकर्मघ्नन्ति हारं सर्वग्रन्थि हारं कर्म ग्रन्थि हारं सर्वकर्मग्रन्थि हारं शतानां भक्त्या एव सत्यं प्राप्यं सत्यं प्रपूर्णः भक्त्या एव प्राप्य सत्यं प्रपूर्णः गानं गानं गीतिर्मे श्यामदेवः ध्यानं मौनं वेदमूलं च शास्त्रं वारं वारं गीयमानं गुरोर्हि वारं वारं गीयमानं गुरोर्हि नान्यं जाने नैव जाने न जाने नान्यं जाने नैव जाने न जाने ज्ञानं गानं गीतिर्मे श्यामदेवः. லவலேசம் நம்மிடத்திலே ஒரு ஞானம் இருந்தால், அல்லது பாடும் சக்தி கானம் இருந்தால், அல்லது கீதி உயர்ந்த கீர்த்தனைகளை செய்யும் சக்தி இருந்தால், எதுவே ஆயினும் கீதிர்மே ஷியாமதேவஹாயா அனைத்தும் அவனுக்கு அர்ப்பணம் செய்வதனாலே சார்த்தமாகின்றது. அவன் தந்த துதியம் வஸ்து கோவிந்தா துப்பியமேவ சமர்ப்பயே தேன தொதங்கி கமலே ரதிர்மேச்ச சாஸ்வதீம் என்றபடி அவனுடைய வஸ்து, அவன் தந்த வஸ்து, அது ஞானமாகட்டும் கானமாகட்டும் கீதமாகட்டும் அனைத்தும் அவனுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும். சர்வஸ்வமே தயாளு நாண்யம் ஜானே என்று ராமர் விஷயத்திலே ஒரு பெரியவர் செய்தார். எனக்கு சர்வஸ்வம் அவன்தான் அப்பா. தியானம் மௌனம் வேத மூலம் ச சாஸ்திரம் தியானம் என்னையும் மறந்து ஒரு தியானம் எனக்கு லயிக்குமாயின், அல்லது மௌனம் அனுஷந்தோறும் பெரிவாளை நினைச்சின்னு மௌனம் இருக்கிறது, குருவாரம் தோறும் தபோன சுவாமியோ நம் குருநாதையோ நினைத்து கொண்டு ஒரு சில மணித்துளிகளாவது மௌனமாக யாரிடம் பேசாமல் இருப்பது. எல்லாரும் இருக்கும் நேரத்திலே பேசாமல் இருக்க வேண்டும். யாருமே இல்லை என்றால் கதவை சாத்திக் கொண்டால் அது மௌனமாகாது. அதுவும் மௌனமாகும் எப்பொழுது என்றால், இந்த செல் என்கின்ற இந்த பேய் பிசாசை விட்டு விலகி நாம் அந்த குருஸ்வரூபத்தை முன் அமர்ந்து அவர் தந்த அந்த ஸ்ரீவித்யா மந்திர தந்திர சாஸ்திரத்திலே ஜபாதிகளை செய்து ஜபத்திற்கு பின் தியானம் செய்தால் உயர்ந்த தியானம் லயிக்கும் என்பது சாஸ்திரம் கூறும் விஷயம். அந்த தியானம் சித்திக்கிறதுக்கு ஜபம் ஆதாரம். ஜபம் பின்னர் தியானம், அதன் பின்னர் மௌனம். அதனால் ஏற்படுகின்ற ஒரு உயர்ந்த மௌனம். அந்த மௌனம் உயர்ந்த பிரசாந்தியை தரும். நமது தூக்கமின்மையை போக்கும். நமது சரீரத்திலே இருக்கின்ற டாக்ஸின் ரிமூவராக அதே செயல்படும். ஜபத்திலேயே பிராணனை வலது முக்கினால் இழுத்து இடது முக்கினால் விடும் பொழுதே அந்த மந்திரத்தையும் அபியாசம் செய்ய வேண்டும், கும்பகத்திலும் அபியாசம் செய்ய வேண்டும் என்று ஜப
விதிகள் ஏகப்பட்டது இருக்கின்றது. ஒரு பெரிய மந்திரத்தை எடுத்துக்கொண்டால் இது சுலபமாக நடக்காது. சண்டியோ அல்லது பாலையோ போன்ற சிறு மந்திரங்களை எடுத்துக்கொண்டால் பிராணாயாமத்தோடு செய்தால் பலன் ஜாஸ்தி. 100 ஆவர்த்தி செய்தால் 300 ஆவர்த்தியாக கணக்கிலே எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் ஜபசாஸ்திரம் கூறுகின்றது. எனவே ஜபமான பின் தியானம், தியானத்திற்கு பின் மௌனம். இந்த உயர்ந்த மௌனமானது நமது ஏகாகிர சித்தத்தை தரும். வேதமூலம் நாதமூலம் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். சதா பாடிக்கொண்டே இருக்கிறீர்களே, அந்த நாதம் எங்கிருந்து எழும்புகின்றது என்று கண்டறியுங்கள் என்றார் ஒரு முறை குருநாதர் தபோவனத்தில். கதவை சாத்திக் கொண்டார். வெகு நேரம் வரவில்லை. இவர்களாம் ஞானானந்தா என்று 3 மணி நேரம் பாடின பிறகு சொன்னதை உள்வாங்கிக் கொள்ளாமல் கத்தினால் தவளைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றார். அதனால் அந்த வேத மூலம் நாத மூலம் எது, அது எங்கிருந்து எழும்புகின்றது, அதற்கு காரணம் என்ன, அதனுடைய வஸ்து என்ன, அதன் மூல ஸ்வரூபம் என்ன என்றெல்லாம் அறிய தியானமும் மௌனமும் நமக்கு பேருதவியாக இருக்கும். வேத மூலம் சாஸ்திரம், வேதத்தின் சாரமே சாஸ்திரமாக இருக்கின்றது. பல்வேறு சாஸ்திரங்களாக மகனியர்கள் ரிஷிகள் எல்லாம் எழுதி தள்ளி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் அறிந்து கொள்ள தந்திர சாஸ்திரத்திலே பிரசித்தமான 27 தந்திர சாஸ்திரங்கள் இருக்கின்றது. அதன் பெயர் கூட நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு 6-7 சொல்லலாம். அந்த 27 தந்திர சாஸ்திரங்களிலே எதை நாம் அறிந்தோம், எதை கற்றுக்கொண்டோம், எதை விட்டோம், எதை பிடித்து கொண்டோம் என்றெல்லாம் யோசிக்க வைக்கும் சாஸ்திரங்கள். இது குரு கிருபையினால்தான் லபியமாகும். வாரம் வாரம் கீயமானம் குரோரி. குரு கிருபை கிடைப்பதற்கு ஹேது என்ன? கலவு சங்கீர்த்திய கேசவம், கலவு சங்கீர்த்திய சத்குரும். வாரம் வாரம் அடிக்கடி கீயமானம் குரோரி, குருநாதருடைய நாமத்தையோ குரு நாமாவளியையோ குருமேதி செய்யப்பட்ட அனந்தமான கீர்த்தனங்களையோ நாம் பாடி பாடி, நமக்கு ராகம் வரவில்லை, தாளம் வரவில்லை, தாளக்கட்டு இல்லை, ஸ்ருதி பேதம் ஏற்படுகின்றது, ஆண் ஸ்ருதி பிடிபடவில்லை, பெண் ஸ்ருதியோ பிடிபடவில்லை, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பாவகிராகி ஜனார்தனா குருநாதனுக்கு தெரியும். சத்குரு ஸ்ரீ ஞானானந்த தேவ தேவா, சத்குரு ஸ்ரீ ஷியாமானந்த தேவ தேவா என்றெல்லாம் ராகம் கூட்டி பாட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஷாமானந்த 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 ஷாமானந்த் போருமே. குருநாதனின் திருவடியை பிடிப்பதற்கு நாம சங்கீர்த்தனம் ஒரு பெரிய பீஜம். அதை பிடித்து கொண்டால் என்றாவது ஒரு நாள் ஆலமரமாக அது விகசிக்கும். அப்படி விகசித்து விட்டால் நாண்யம் ஜானே நிவஜானே நஜானே என்ற நிலை ஏற்படும். அவனை தவிர மற்றொன்றை நான் அறிந்தேன் அல்லேன் என்கின்ற உயர் ஞானத்திலே கொண்டு விடுகின்ற அந்த ஷாமானந்தருடைய அஷ்டகத்திலே முதல் 2 ஸ்லோகங்களிலே இங்கே அனுபவிக்கும் பாக்கியத்தை அவர் தந்தார். மேற்கொண்டு இது தொடரும். ஷீலம் சௌஷீல்யம் சுஜானஸ்வரூபம். ஷீலம் உயர்ந்ததான நன்னடத்தை, சௌஷீல்யம் அதிலே மேம்பட்ட நிலை. காட்டாற்று வெள்ளம் போல் அல்லது பெரு நீர்வீழ்ச்சி போல் தன்னுடைய சரித்திரத்தினால் அனைவரையும் கவர்பவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு சுஷீலதா, சச்சாரித்திரதா, சாதுதா, அதாவது மகாஞானியாக இருந்தும் சாதுவாக இருக்கும் உயர்ந்த ஒரு பண்பே சௌஷல்யம் என்பதினாலே வழங்கப்பெறும். மேலும் நல்லதொரு சுபாவம். ஒரு உதாரணத்துக்கு காமக்ரோதாதிகளிலே ஈடுபடக்கூடாது. காமயேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவா என்று பகவான் கூறுவதினாலே காமத்திலேயோ குரோதத்திலேயோ நம் வாழ்க்கையை வியர்த்தமாக செலவிடக்கூடாது. அதனால் நம்முடைய ஆயுசு குறையும் என்பது ஒரு விஷயம். சௌஷல்யம் என்றாலே உயர்ந்த நடத்தையிலே சுபாவத்திலே ஒரு உத்கிருஷ்டதா, உயர்நிலையை பெற்றிருப்பது சௌஷல்யம் என்றும், ஒரு சரித்திரத்திலே உயர்நிலையை பெற்றிருப்பது என்றும், நல்ல ஆச்சாரம் விசாரம் உடையதும் அதிலும் ஒரு நன்னிலையை பெற்றிருப்பதும், இவையெல்லாம் சௌஷல்யம் என்று குணசயுதா, நற்குணங்களின் இருப்பிடமாக இருப்பதும், குணக்கடல் என்று தமிழிலே நாம் கூறுகின்றோம் அல்லவா, அதுதான் சௌஷல்யதா. ஷீலம் நல்லதொரு குணம், சாரித்திரம். சௌஷீல்யம் அதில் உயர்நிலை. சுஞானஸ்வரூபம் இவை சேர்ந்த உயர்ந்த ஞானத்தின் ஒரு உருவமாக ஷாமானந்த தேவர் இருந்தார்.
காலம் தேசம் வர்த்தமானாத் அதீதம். காலத்தினாலோ தேசத்தினாலோ வர்த்தமானத்தினாலோ அதற்கு அப்பாற்பட்ட உயர்நிலையிலே இருந்தவர் ஷியாமானந்த தேவர். நாமே ஏற்கனவே கண்டிருக்கின்றோம். இன்று இக்கணம் இவ்விடத்திலே இருப்பார், அடுத்த கணம் ஹிமாலயத்தில் ஏதோ ஒரு பனிக்குகையிலே தன்னை மறந்து சரீரத்தை மறந்து சமாதிஸ்தராக இருப்பார். அங்கும் இருப்பார், இங்கும் இருப்பார், எங்கும் இருப்பார். அவருக்கு நாம் அந்தேஷ்டி செய்து விட்டோம் என்பதனால் அவர் அடங்கிவிட்டாரா என்றெல்லாம் கேட்டால், இன்று இவர் நாம் நமது பூர்வ புண்ணிய வசாது ஆச்சாரியனுடைய திருவாக்கை அதற்கு கட்டுப்பட்டு அந்தேஷ்டியை செய்து அவர்களை உத்தாரணம் செய்து விட்டோம், மாணவக நிலையிலிருந்து உயர்த்தி விட்டோம் என்பதுதான் நமது கடமை. ஆனால் அவர்களெல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஏதோ ஒரு நாமத்திலோ, ஏதோ ஒரு ரூபத்திலோ, ஏதோ ஒரு வடிவத்திலோ, ஏதோ ஒரு ஊரிலோ, பாஷை தெரியாத ஒரு ஊரிலே கூட தன்னை உயர்ந்தவன் என்று கட்டுக்கொள்ளாது இருக்கும் சௌசல்யமுடைய மகான்கள். பிராப்யம் அப்பிராப்யம் அவர் கிடைக்கவும் செய்வார், கிடைக்காமலும் இருப்பார். எளிதில் லபியமாக இருப்பார், துரூகமாக துராபமாக இருப்பார். சகஜமாக நம்மிடம் பழகுவார், உயர்ஞானியாக இருந்து மௌனியாகவும் இருப்பார். அல்லது நேரிலே வந்து வேண்டுவதை போதித்து விட்டு மறைவார், சந்தேகத்தை நிவர்த்தி விட்டு வருவார், ஏதோ ஒரு ரூபத்திலே வருவார். அவ்வளவு சுலபமாகவும் இருப்பார். அதே சமயத்திலே ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசா என்று வேதங்கள் கோஷிப்பது போல் ஏதோ ஒரு உயர்நிலையத்திலே துரியத்திலே தான் இருந்து கொண்டு அங்கிருந்தே அவற்றை செய்யக்கூடிய சக்தி உடையவரும் நமது ஷியாமதேவர். ஷியாமதேவர் என்றால் ஷியாமானந்தர், ஷியாமாம்பா பிரிய ஷியாமானந்தர், ஷியாமாம்பா சமேத ஷியாமானந்தர். நம் குருநாதருக்கு எவரிடம் அவர் அந்தேவாசியாக இருக்கின்றாரோ அந்த ஷியாமானந்தநாதர் பூர்வ புண்ணியேவலபியம் ச நான்யத்து. ஜன்மாந்தர சுகிருதத்தின் விஷயத்தினாலே, பூர்வ புண்ணியத்தினாலே நாம் அவரை அடைந்திருக்கின்றோம் என்றால் இவன் லலிதானந்தநாதருக்கு ஆட்பட்ட ஜீவன், அந்தேவாசி. அதனால் இவன் நம் கட்டாட்சத்துக்கு பாத்திரபூதன் என்று அவர் தீர்மானம் செய்கின்றாராம். அவ்வாறு இருப்பவர் ஷியாமானந்தநாதர். இதற்கு அடுத்த ஸ்லோகம். சர்வ பாபவார மூலம் ஜனானம். தன்னை அண்டியவர்களுக்கு, தன்னை அண்டியவர் என்றாலே குருநாதர் ஷியாமானந்த தேவர் பூமாம்பா சமேத லலிதானந்தநாதர் முதற்கொண்டு பார்ப்பார் என்பதுதான் அர்த்தம். ஷியாமானந்தரின் அந்தேவாசியாக எவர் இருக்கின்றாரோ அவனுடைய நிழல் இவன் என்ற கருணையினால் நம்மையும் திரும்பி நோக்குகின்றார். அதற்கு நாம் அதிகாரி இல்லை, அதற்கு நாம் பாத்திரபூதர் அல்ல. ஆனாலும் லலிதானந்தரின் கட்டாட்ச பலத்தினாலே நாம் அதற்கும் பாத்திரபூதராக ஆகின்றோம். அவர் நம்மை உத்தாரணம் செய்து விட்டார் என்பது சத்தியம். சர்வ பாபவார மூலம் ஜனானாம். தன்னை அண்டிய கௌளஜனங்களின் குடும்பங்களின் பாபவார மூலம் அனைத்து விதமான பாப்பங்களையும் போக்கடிக்கும் உயர் சக்தி. அந்த சக்தி அவரிடம் இருப்பதினாலே அதை நீக்கி அருள்பவர். சர்வ துக்க பங்க மூலம் குலானம். தன்னை அடைந்த உத்தமாதிகாரிகளின் அவருடைய குடும்பம், அவருடைய குலம், பூர்ணமாக அவருடைய குலம் வரைக்கும் அவருடைய கட்டாட்ச பலம் நீடிக்கின்றது. சர்வ துக்க பங்க மூலம். சகல விதமான துக்கங்கள், சோகங்கள், அரிஷ்டங்கள், துயரங்கள், மோகங்கள் அல்லது ஆபத்துக்கள் இவ் அனைத்திற்கும் பங்க மூலம். அதை பங்கப்படுத்தி அதை உடைத்து எறிவார். சர்வ துக்க பங்க. சகல விதமான துக்க பங்க மூலம் உடைத்தெறிவார். துக்கமாகட்டும், சோகமாகட்டும், மோகமாகட்டும், வியம், கவலை, வியாஜ்யம், சரீரத்தில் இருக்கின்ற ரோகங்கள், அரிஷ்டங்கள், நாம் கொண்டு வந்த சம்ஸ்காராதி கர்மாசயங்கள் அனைத்தையும் உடைத்தெறிவார். குலானம். நமது குலத்திற்கு அவரை ஆட்பட்டு விட்டோம் என்ற ஒரு தைரியத்தினால் நம் குலம் அனைத்தையும் அவர் காத்தருள்வார் அல்லவா. சர்வக்ரன் கர்ம கிரந்தி ஹாரம் ஸ்ருதானம். கர்ம கிரந்தி ஹாரம் ஸ்ருதானாம். கிரந்தி ஹார மூலம் ஸ்ருதானாம். இவ்விடத்திலே நாம் கர்மா தியரி என்றால் என்பது என்ன என்பதை மீண்டும் ஒருமுறை ஒரு உதாரணத்தின் வாயிலாக கூற இருக்கின்றோம். இப்பொழுது பிரசித்தமாக இருப்பது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரிலே
ஹார்ட்வேர் என்றால் கம்ப்யூட்டரின் பிசிக்கல் காம்போனன்ட்ஸ், அதுபோல் நமது உடலும் அதில் உற்ற மனமும் ஹார்ட்வேருக்கு சமமானது. ஆபரேட்டிங் சிஸ்டம் என்று ஒன்று கம்ப்யூட்டரை வழி நடத்துவது நமது மனமே. The mind is the operating system of human body. இவ் அனைத்தையும் நடத்துவது ஒரு ரிமோட் சர்வர். அதை நாம் the soul என்கின்றோம். நமது சரீரமாகிய அந்த ஹார்ட்வேரிலே நம்மை வழிநடத்துவது மனம். அந்த மனமானது இருக்கும் இடம் அந்த ஆத்மா. கர்மா என்பதை எடுத்துக்கொண்டால் அல்கோரிதம் காஸ் அண்ட் எஃபெக்டை நாம் விஸ்தாரமாக காண வேண்டியிருக்கும். மிகவும் அதில் நாம் செல்லாமல் மேலோட்டமாக காண்போம். ஸ்டோர்டு டேட்டா ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்று சொல்லிவிட்டால் புரிந்துவிடும். சஞ்சித கர்மா என்றால் டேட்டா பேஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் இன்டென்ஷன்ஸ் அனைத்தையும் ஒரு இடத்திலே சேர்த்து வைத்திருக்கும். அதுபோல் ஒவ்வொரு எண்ண அலைகளும் நமது சித்தத்திலே, சித்தம் என்பதுதான் மைண்ட் என்று சொல்கின்றோம், அந்த மைண்டிலே ஒரு இடத்திலே பதிவை ஏற்படுத்திவிடும். இது சஞ்சித கர்மா, அதாவது அக்யூமுலேட்டட் கர்மா, டேட்டா பேஸ் ஆஃப் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ், ஸ்டோரி டேட்டா என்று சொல்லலாம். பிராரப்த கர்மா என்றால் அலாட்டட் டு அஸ், இந்த ஜென்மத்திலே நம்மளுடைய எண்ணற்ற சஞ்சித கர்மாவின் முட்டைகள், அதை சப்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி எவ்வாறு சிலவற்றை நாம் காண்கின்றோமோ அதுபோல் இந்த பிறவியிலே நாம் அனுபவிக்க வேண்டியதை அந்த பிராரப்த கர்மாவின் ஒரு பகுதி அதை நடத்துகின்றது. அதுவே நமது ஆகாமி கர்மாவாகவும் மாறுகின்றது என்பதை பின்னால் நாம் காண இருக்கின்றோம். கம்ப்யூட்டர் என்றால் ஓரளவிற்கு நாம் இட்டவற்றை அது ரிசல்ட்டை தருகின்றது. அதிலே லேக் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது சித்தாந்தத்திற்கும் இடத்திற்கும் வேறுபடுகின்றது. ஃப்ரீ வில் டிட்டர்மினேஷன் என்பது இதில் இல்லை. த ரோல் ஆஃப் த இன்டென்ஷன் அதுவும் இல்லை. சென்டிமெண்ட் ஓவர்சைட் என்பது கம்ப்யூட்டருக்கு என்றுமே கிடையாது. அதுபோல் கர்மாவும் இன்டர்பிரேஷன் ஆஃப் கர்மான் என்று பார்க்கும் பொழுது நமது ஹிந்து தத்துவங்களின் ஆதாரத்திலே ஒரு சென்டிமெண்ட் என்றால் ஒரு ஹையர் பீயிங், ஹையர் பவர், ஈஸ்வரத்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் வேண்டியிருக்கின்றது, அவர்தான் இவ்வனைத்தையும் நடத்தி தர வேண்டும், வழி நடத்த வேண்டும். எனவே ஒரு காஸ்மிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று வேண்டால் அவரை கூறலாம். இந்த காஸ்மிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த கார்மிக் டேட்டா. ஸோ கர்மா என்றால் நாம் இந்த சித்தத்திலே ஒரு டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் செய்கிறது அல்லவா, அதை நிறுத்த வழி பார்க்க வேண்டும். ஏற்கனவே நம்மிடத்திலே ஏகப்பட்ட குவியல் அங்கு இருக்கின்றது. பழைய பங்களாவிலே போட்டிருக்கும் வஸ்துக்களை போல் வேண்டுவது வேண்டாதது அனைத்தும் குப்பை போல் வாரி வச்சு பூட்டி விடுவார்கள். அதுபோல் நம் சித்தத்திலே இது பூட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு பகுதி நமக்கு இப்பொழுது ஆக்டிவாக இருக்கின்றது. அதுவே வரப்போகின்ற ஃபியூச்சருக்கும் டெஸ்டினியாகவும் ஆகலாம், அல்லது அதை டிட்டர்மின் செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக கூட ஆகலாம். ஸோ கர்ம இவ்விடத்திலே குருநாதரை பற்றி கூறும்பொழுது சர்வ கர்ம கிரந்தி ஹார மிஸ்ருதானாம், தன்னை அண்டியவர்களின் கர்ம கிரந்தியை, கர்மாசயங்களை அழிப்பவர். இதை அழிக்கும் விதம் சில நற்கர்மாக்களின் வாயிலாக ஏற்படுகின்றது. உதாரணமாக தியானத்திலே நாம் இருக்க கர்மாசயங்கள், அந்த தியானத்துடைய காலம் நீள கர்மாசயங்கள் மறைய ஆரம்பிக்கும். ஏனெனில் ஒரு பக்கம் சத்கர்மா புண்ணிய பலத்தை பெருக்குகின்றது, பாபவலம் க்ஷயமாகின்றது. அது ஒரு காரணம். தியானம், ஜபமும் இதற்கு ஆதாரம். ஜபம் செய்துவிட்டு தியானம் செய்ய வேண்டும். ஜபம், சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையிலே ஒரு முறை அவரை காண சென்ற பெரியோர் ஒரு வேத வித்தகருக்கு தான் என்ன தாங்கள் ஜெயம் செய்த வண்ணம் இருக்கின்றீர்கள், நீங்களும் பரபிரம்மாகார வஸ்து என்று சொன்ன முன்னே அவர் கூறுகின்றார், ஓம் காமோகாரிஷீத் மன்யோகாரிஷீத் நமோ நமஹ காமோகாரிஷீத் காமக்கரோமி அகங்கரோமி காமகர்த்தான அகங்கர்த்தா காமக்காரேதான அகங்காரேதா எழுதி காமகாமாய ஸ்வாஹா மன்யோகாரிஷீத் நமோ நமஹ மன்யோகாரிஷீத் மன்யோகரோமி அகங்கரோமி மன்யோகர்த்தான அகங்கர்த்தா மன்யோகாரேதான அகங்காரேதா மன்னோமன்னவே ஸ்வாஹா. இந்த இரண்டு மந்திரங்களும் காமோகாரிஷி ஜபம் அன்னைக்கு காமோகாரிஷித் மன்னோகாரிஷி நமோ நமஹ என்று மட்டும்தான் கூறுகின்றோம். இவ்வளவு பெரிய மந்திரத்தை அவர் 1 கோடி ஆவர்த்தி செய்தார். ஏனென்றால் அகங்காரத்திற்கு அது பேசாகின்றது. அதனால் நான் காமத்தையும் குரோதத்தையும் இருக்குவிடம் தெரியாமல் தொலைத்து விடுகின்றேன் என்றார். ஜபத்தினாலும் அதன் பின் செய்யப்படும் தியானத்தினாலும் நற்கர்மங்களினாலும்
ஒரு இடிந்த கோவிலை நீ கட்டி கொடுத்து விட்டால் அதற்கு சொல்லப்பட்ட ஒரு சிவாலயத்தில் ஒரு விளக்கு இருண்ட சிவாலயத்திலே ஒரு நெய்தீபம் விட்டு விட்டாலோ அல்லது இலுப்பை எண்ணெய் விட்டு ஏற்று விட்டாலோ அல்ல அதன் திருப்பணிக்கு உதவி செய்தாலோ உழவார திருப்பணி செய்தாலோ கோவிலிலே பெருக்கி துடைத்து அழகிட்டு கோலமிட்டு மெழுகிட்டு எவ்வாறு பணி செய்யும் உத்தமாதிகாரிகளுக்கு மகேஸ்வர பூஜை அவர்களுக்கு அன்னம் பரிபாலித்து செய்தால் அநேக புண்ணியங்கள் சொல்ல மாளாது. அது பூர்வ புண்ணிய வசாத்தான் செய்ய இயலும். ஒரு கும்பாபிஷேகம் ஒருவன் ஒரு ஜென்மத்திலே செய்துவிட்டால் அவனுக்கு கர்ம கிரந்தி என்பது லெவலேஷம் கிடையாது. ஆக ஜபம், தியானம், சத்கர்மா, புண்ணிய கர்மா, பாபம் செய்யாமல் இருக்க பிரத்யாகாராதி சமாதி பர்யந்தம் அனைத்தும் மற்றும் எவ்வளவு நேரம் நமது பூஜையோ ஜபமோ பாராயணமோ புனஸ்காரமோ நீள்கின்றதோ அவ்வளவு தூரம் பாபத்திலே மனம் லயிக்காமல் இருக்க ஆகாமி கர்மத்தின் பலம் குறைகின்றது. மற்றும் அந்த காலத்திலே ரிஷிகள் எவ்வாறு வெகுகாலம் வாழ்ந்தனர், பல்லாயிரம் வருஷங்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு சூக்ஷ்ம காரணம் உண்டு. தபோவனம் சுவாமியின் காலத்தை நிர்ணயம் செய்ய முடியாமல் இன்னும் அறிவியர்கள் அதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிராணாயாமம் ஒரு நாளைக்கு 21,555 என்று ஒரு கணக்கு கூறுகிறார்கள். அவ்வளவு முறை பிராணன் போய் வருகின்றது, அவ்வளவு மூச்சு விடுகின்றோம். இந்த மூச்சு விடும் தன்மை உள்ளே இழுப்பது பூரகம் என்றும் அதை வெளிவிடாது நிறுத்துவது கும்பகம் என்றும் அதை மெல்ல இருமடங்காக ஒரு முறை இழுத்து உதாரணமாக 3 நிமிடத்துக்கு ஒரு வண்ணால் உள்ளே மூச்சு இழுக்க முடியும் என்றால் அதற்கு மும்மடங்கு உள்ளே கும்பகத்திலே நிறுத்தி அதை இருமடங்காக 6 மணித்துளிகள் அளவுக்கு மெல்ல ரெகுலேட்டட் பிரீத்தாக வெளியே தள்ள வேண்டும். இவ்வாறு ஒருவன் கும்பகத்திலே பூரகமும்